Good evening, children. Happy Children's Day. So, இன்னைக்கு நவம்பர் 14 ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பர்த்டே இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? சில்ட்ரன்ஸ் டேயா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூல்ல நீங்க எல்லாரும் இந்த சில்ட்ரன்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணீங்களா? கொண்டாடினீங்களா? என்ன எல்லாம் செஞ்சீங்க? அவரை பத்தின அவருடைய கருத்துகள், கவிதைகள், அது எல்லாத்தையுமே நீங்க எல்லாம் ஃபுல்லா ஒவ்வொரு வருஷமும், ஏன்னா அவருடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ரீகால் பண்ணிட்டே இருப்போம்ல. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே அன்றைய தினத்துல அந்த ஒரு கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம ரிப்பீட்டடா என்ன பண்ணுவோம், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? சோ அது போல இன்னைக்கு நேரு மாமா இல்லையா, எப்படி நம்ம வந்து காந்திய என்னன்னு சொல்லுவோம், காந்தி தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல நேருவ மாமா அப்படின்னு ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னா நேரு அவர்கள் தான். சோ அவர்களை பத்தின ஒரு சில கருத்துக்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதுல அவருடைய அந்த வரலாற்று ரிலேட்டடா வந்து ஒரு சில குவிஸ் அந்த மாதிரி நான் கேட்க போறேன். நீங்க ப்ளீஸ் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். First of all, I want to wish to you Happy Children's Day, full of a lot of balloon. இல்லைங்களா? எவ்வளோ பலூன் இருக்குல்ல, ரொம்ப பிடிக்கும்ல எல்லாருக்குமே. பலூன், சாக்லேட் அண்ட் தென் கேக்கு, இது எல்லாமே ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன ஆப்ஜெக்ட். பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நிறைய பலூன்லாம் ஃபுல்லா அழகா நம்ம அங்க வீடு ஃபுல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ இது என்னது? எஸ், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. எந்த வயதினருக்கும் எல்லா டயத்துலயும் எல்லா சீசன்லயுமே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னது? ஐஸ்கிரீம். பாத்தீங்களா? உங்களுக்காக தான். ஓகே. சோ எந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயங்களை பயன்படுத்தி தான் நம்ம செலிப்ரேஷன்ங்கிறதையே நம்ம வச்சுப்போம் இல்லைங்களா? சோ இது என்னது? ஃபிளார். பல விதமான வண்ணங்கள்ல பாத்தீங்களா, ஃபுல்லா மேல ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க, அலங்காரம் பண்ணிருக்காங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மலர்களால தான் நம்ம எல்லா இடத்தையும் அலங்காரம் பண்ணுவோம்ல. சோ உங்களுக்காக ரொம்ப விதவிதமான வண்ண வண்ணமான மலர்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரீன். ஓகே, டு யூ லைக் திஸ்? பிடிச்சிருக்கா உங்களுக்கு இது எல்லாமே? பலூன் அப்படின்னாலும் ரொம்ப பிடிக்கும், சாக்லேட் அப்படின்னாலும் பிடிக்கும், ஐஸ்கிரீம்னாலும் பிடிக்கும். சோ இது எல்லாமே நமக்கு பிடிச்ச ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இல்லைங்களா? சி, இதெல்லாம் என்னது? ஃபுல்லும் கேக் இல்லையா? பர்த்டே அப்படின்னாலும் என்ன பண்ணுவோம், எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேக் தான் கட் பண்ணுவோம் இல்லையா? சோ இது எதால ஃபுல்லா அலங்காரம் பண்ணிருக்கு? கேக்கு. கேக் எல்லாத்தையுமே நம்ம, உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா கேக் கட் பண்ணுவாங்கல்ல. பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன், எந்த ஒரு அக்கேஷன் நமக்கு வந்து ஹாப்பியான மொமெண்ட் அப்படின்னாலும் கேக் இல்லையா? சோ கேக்கால நம்ம ஃபுல்லா இதுல டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, சோ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் இன்னைக்கு இந்த நேரு அவர்களினுடைய ஃபுல்லும் எல்லா அவரை பத்தின எல்லா தகவல்களும். சரிங்களா? சோ இந்த ஸ்லைட்ஸ்ல ஃபுல்லும் அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வருது, கவனமா பாருங்க.
அடுத்தடுத்து வரதுல நம்ம அதற்குண்டான கேள்விகளையும் கேட்போம். ஓகே, கல்வி சக்தி இயக்கம் விஷஸ் டு யூ. யாரோட பர்த்டே? எஸ், 136th பர்த்டே ஆஃப் ஜவஹர்லால் நேரு. நேரு அவர்களின் 136வது பிறந்த நாள். அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவரை பத்தின எல்லா டீடைல்ஸ் அபவுட் நேரு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். முதல் பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மேலும் நமக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர், ஃப்ரீடம் ஃபைட்டர். எப்போ பிறந்தாங்க? born November 14, 1889. died May 27, 1964. எப்படி சொல்லுவோம்? பண்டிட் நேரு அல்லது சாச்சா நேரு is the central figure in the Indian independence movement and a close associate of Mahatma Gandhi. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இவரும் மகாத்மா காந்தி அவர்களும் மிகவும் நெருக்கமானவர்கள். சோ ஃப்ரீடம்காக அவர் என்னெல்லாம் பண்ணினாங்க, எந்தெந்த இயக்கத்துல எல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இது. ஜாயின் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் வாஸ் அ ஸ்ட்ராங் அட்வொகேட் ஃபார் பூர்ண ஸ்வராஜ். Imprisoned multiple times for his participation in movements like the non-cooperation and civil disobedience movements. Notable writings. அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதின புத்தகத்துல மிகப்பெரிய நல்ல ஒரு நாவல்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, and then glimpses of world history, and then அவருடைய autobiography அப்படிங்கிறது. nation building and economy, pioneered a mixed economy model. Okay, and then established the planning commission to guide India's development through the 5-year plans focusing on industrialization and agriculture. Large dams and factories, temples of modern India. So இவர் வந்துட்டு நம்ம இந்திய நாட்டை ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொன்னா வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்காக அவருடைய பங்கேற்பு பணிகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் இது. சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், எஸ்டாப்ளிஷ்ட் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் லைக் த இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, the All India Institute of Medical Science and various scientific research center. கல்விக்காக, அறிவியலுக்காக அவனுடைய பங்கேற்பு என்ன, வளர்ச்சிக்காக பாடுபட்டது. And then foreign policy led the establishment of the non-aligned movement, keeping India independent from the Cold War. Two major power blocks, one is USA and USSR. Promoted the principles of Panchasheel. எந்தெந்த கொள்கைகள்லாம் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் அவர் ஒவ்வொன்றுக்கும் பாடுபட்டிருக்காங்கிறது தான். நெக்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரதம மந்திரியாக அவர் பதவி வகித்த எத்தனை ஆண்டுகள் என்னென்ன. So Nehru served as prime minister for 16 years between 1947 and about 1950. Next, the new constitution of India, which came to force on 26 January 1950, Republic Day ன்னு சொல்றோம் இல்லையா, குடியரசு நாடாக மாறிய தினம். So made India as a sovereign democratic republic. In this period, Sino-Indian War of 1962 has happened. நெக்ஸ்ட் ஒன், அவர் வந்துட்டு எந்தெந்த பதவிகள்லாம் இருந்தாங்க, எந்த ஆண்டுகள் என்னென்ன பதவியில் இருந்தாங்க. எலெக்டட் டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா 1946 to 50ல வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, யூனியன் மினிஸ்டர் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். 52 to 57 எலெக்டட் ஃபர்ஸ்ட் லோக்சபால Prime Minister of India 15th April 1915 to
52 to 17th April 1957. Union Minister for External Affairs 15th April 1952 to 17th April 1957. 1957 to 62ல செகண்ட் லோக்சபால பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாவும் இருந்திருக்காங்க. அண்ட் தேர்ட் லோக்சபாலையும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா 62 டு 64. அதுல செகண்ட் ஏப்ரல்ல 62 டு 64ல பிரைம் மினிஸ்டர், செகண்ட் ஏப்ரல் 1962 டு மே 1964ல வந்து யூனியன் மினிஸ்டர் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஒவ்வொரு பதவி வகிக்கும் பொழுதும் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ல இருந்தாங்க அப்படிங்கிற அந்த தகவல் தான் இது. அண்ட் தென் அவருடைய இறப்பு 1962. அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்து அவர் என்ன பண்ணாங்க, வைரல் இன்ஃபெக்ஷனால அஃபெக்ட் ஆகி 1964ஆம் ஆண்டு இல்லையா 27th மே அதுலதான் அவருடைய இறப்பு என்பது நடந்தது. 27 மே 1964. His death was announced in the Lok Sabha at 14th local timeல 27th May 1964. The cause of death was believed to be a heart attack. முதல்ல நோய்வாய்ப்பட்டு படுத்து அதுக்கப்புறம் அவருடைய இதயம் பாதிக்கப்பட்டதனால அவருடைய இறப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்தது. ஸோ ரொம்ப பெரிய லைஃப எல்லாருமே லைஃப ரன் பண்றோம். ஆனா சக்சஸ்ஃபுல்லா ஒரு உதாரண மனிதராக இருந்தவர்கள்ல நேரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒருவர். டு பி சக்சஸ்ஃபுல் இன் லைஃப் வாட் யூ நீட் இஸ் எஜுகேஷன். இது இவருடைய ஒரு அழகான கோட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்ததாக இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல்ல இருந்தே ஒரு சின்ன குவிஸ் காம்படிஷன் மாதிரி, சரிங்களா? இதுல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள்ல நம்ம கேள்விகளை படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சரியான ஆன்சர் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஓகே, நானும் ரீட் பண்றேன், நீங்களும் கூடவே என்ன பண்ணுங்க, அதை கரெக்டா எல்லாத்தையுமே வாசிச்சு பார்த்துட்டு சரியான ஆன்சரை நீங்களும் சூஸ் பண்ணலாம். ஓகே, அது அவரை பற்றி சம்பந்தப்பட்ட ஒரு சில கேள்விகள், வினாக்கள் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in which year was November 14 officially declared as Children's Day? எப்போ வந்துட்டு நம்ம நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டேயா அனௌன்ஸ் பண்ணினாங்க? ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1954, ஆப்ஷன் சி 1964, ஆப்ஷன் டி 1970. ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா தான் இந்த நாள் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணிருப்போம், டிக்ளேர் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறது எப்போ, 1950யா, 1954ஆ, 64ஆ, 70ஆ? எஸ், ஆன்சர் இஸ் 1964. ஓகே, சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் நேருஸ் ப்ரொஃபஷன் before he became prime minister? பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு முன்னாடி அவர் எந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தாங்க? எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ டாக்டர், ஆப்ஷன் பி லாயர், ஆப்ஷன் சி இன்ஜினியர், ஆப்ஷன் டி டீச்சர். டாக்டராவா, லாயராவா, இன்ஜினியராவா, டீச்சராவா? என்னவா இருந்தாங்க? எஸ், லாயர். சட்டம் படித்தவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? சோ சட்டம் படித்து அவர் வந்துட்டு ஒரு வழக்கறிஞராக இருந்தாங்க. லாயருங்கிறது அந்த போஸ்டிங் தான், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு முன்பாக. தேர்ட் கொஸ்டின், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்ல. which flower is associated with Nehru's image on Children's Day? சோ இன்னைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடும் பொழுது அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம், எல்லா டீட்டெயிலும் எல்லாம் செய்வோம்ல. சோ அவருக்கு பிடித்த ஒரு மலர் அப்படிங்கிறது என்ன மலர், எதை ரிலேட்டடா சொல்லுவோம்? ஆப்ஷன் ஏ ரோஸ், லில்லி, மங்கோலியா அண்ட் ஜாஸ்மின். எது? எஸ், ரோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா?
ஆப்ஷன் ஏ ரோஸ். விச் இயர் வாஸ் ஜவஹர்லால் நேரு பார்ன்? எந்த ஆண்டு அவர் பிறந்தது? 1885, 1885, 1889, 1890, 1895. ஸோ இந்த நாளில் அவர் பிறந்த ஆண்டு 1889. 1889 தான் அவருடைய பிறந்த வருடம். ஹூ அமாங் The following was the first prime minister? முதல் பிரதம மந்திரியாக இந்தியாவிற்கு பதவி ஏற்றவர் யார்? இந்த 4 தலைவர்களுள்ள யார் யாரு? இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத் அண்ட் லால் பகதூர் சாஸ்திரி. 4ல யாரு? எஸ், நேரு தான் இல்லைங்களா? அவர் தான் முதல் பிரதம மந்திரியாக இந்தியாவிற்கு பதவியேற்றவர். What did Nehru give children on his birthday every year? பொதுவா எல்லாருமே நம்ம பர்த்டேனா என்ன கொடுப்போம்? சாக்லேட் கொடுப்போம், பிஸ்கெட் கொடுப்போம், நம்மளால என்ன முடியுமோ கிஃப்ட் ஏதோ ஒன்று கொடுப்போம். அவர் அந்த மாதிரி என்ன கொடுப்பாங்க? சாக்லேட்ஸ், புக்ஸ், டாய்ஸ் அண்ட் க்ளோத்ஸ். இந்த 4ல அவர் அவருடைய பிறந்த தினத்தன்று புக்ஸ் தான் எப்பயுமே எல்லாருக்கும் கிஃப்டா கொடுப்பாங்க. விச் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் குளோபலி? எந்த ஆர்கனைசேஷன் நமக்கு சில்ட்ரன் வெல்ஃபேருக்காக சப்போர்ட் பண்ணவங்க? WHO, யுனிசெஃப், யுனெஸ்கோ ஆர் WTO. ஸோ இதுல நமக்காக சப்போர்ட் பண்றவங்க யூனிசெஃப் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் சில்ட்ரன் வெல்ஃபேருக்காக பாடுபடுபவர்கள். When did ஜவஹர்லால் நேரு pass away? அவர் இறந்த ஆண்டு எது? 1964, 1970, 1955, 1960. எந்த ஆண்டு அவர் மறைந்த ஆண்டு? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, 1964, 1964ஆம் ஆண்டு. Which of these was Nehru's famous speech about children? Children are the future, the power of youth. The children of today will make the India of tomorrow. Education and children. அவருடைய ஃபேமஸ் ஸ்பீச்சுங்கிறது children of today will make India of tomorrow. இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள் அப்படிங்கிறது. நேருஸ் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் எந்த கண்ட்ரியில் அவங்க படிச்சாங்கன்னா இந்தியா, இங்கிலாந்து, USA அண்ட் கனடா. எந்த நாடு அவர் படிச்சாங்கன்னா இங்கிலாந்துல தான் அவருடைய படிப்பு எல்லாமே இருந்தது. ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அவருடைய ஹிஸ்டரியில இன்னும் ஒரு சில தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சின்ன குவிஸ். இதுவும் நமக்கு ரிடில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விடுகதை அப்படிங்கிற பார்ட் இது. விடுகதைனா ரொம்ப பிடிக்கும்ல உங்களுக்கு எல்லாம்? எஸ். ஐ ஆம் 3-dimensional shape with 6 square faces. What am I? Yes, I am 3-dimensional shape with 6 square. இங்கே நமக்கு ஆன்சரும் இருக்கு இல்லையா? 3-dimensional ஷேப்ல இருப்போம். 6 ஸ்கொயர்ல இருக்கிறது யாரு? எஸ், கியூப். நான் 6 சதுர முகங்களை கொண்ட ஒரு முப்பரிமாண வடிவம். என்னது ஆன்சர்? கனசதுரம் தான் 6 சதுர முகங்களோடு இருக்கக்கூடிய ஒரு முப்பரிமாண வடிவம். சரிங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைனாலும் நீங்க பிக்சர் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. எஸ், 6 சதுர முகங்களோட இருக்கக்கூடிய முப்பரிமாண வடிவம்ங்கிறது கனசதுரம். ஐ ஆம் த பஞ்சுவேஷன் மார்க் யூஸ் அட் த எண்ட் ஆஃப் அ கொஸ்டின். வாட் ஆம் ஐ? எல்லா வினா வாக்கியங்களிலும் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு குறி. எஸ், கொஸ்டின் மார்க். வினா அப்படின்னாலே என்ன இருக்கும்? அதுல இந்த குறியீடு தான் இருக்கும் இல்லைங்களா? பஞ்சுவேஷன் மார்க்ங்கிறது நான் ஒரு கேள்வியின் முடிவில் பயன்படுத்தப்படும் நிறுத்தற்குறி. எஸ், கேள்விக்குறி அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு வினாவினுடைய கடைசியில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுத்தற் குறியீடு. I am a word that sound like another but has a different meaning like flower and flower. ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரியான pronunciation but different நமக்கு ஸ்பெல்லிங்கும் as well as மீனிங்கும். ஆன்சர்
இதுக்கு என்ன பேருன்னா ஹோமோஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஃபோன்னா நான் மற்றொரு வார்த்தையை போலவே ஒலிக்கின்றேன் ஆனால் வேறுபட்ட பொருள். அதுதான் உதாரணம். ஃபிளார்னா பூவு, FLOURனா மாவு அப்படின்னு அர்த்தம். இதுதான் என்னன்னு கேட்டா ஒத்த ஒலி வேறு பொருள் சொற்கள் அல்லது ஓரின சொற்கள் இங்கிலீஷ்ல ஹோமோஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். I have a man and a mighty roar. I'm called the king. எஸ், சாரி, இதுல ஹூ அப்படின்னு வரணும். ஹூ ஆம் ஐ அப்படின்னா யார் அது? எஸ், யார் அவங்க? சிங்கராஜா இல்லையா? மேன் அண்ட் மைட்டி ரோர். ஐ ஆம் கால் த கிங். ராஜான்னு சொல்லக்கூடியது தான். எனக்கு பிடரி மயிர் மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனை, அந்த ரோர் அப்படிங்கிற சவுண்டு நான் ராஜான்னு சொல்லுவேன். யாரது? எஸ், லைன் சிங்கராஜா. I am grey and big with a trunk so long. I remember everything. எல்லாத்தையும் எப்படி இருக்கும்? என்ன ஆன்சர்? எலஃபண்ட். எஸ், நான் சாம்பல் நிறத்துல மற்றும் பெரியவனாக நீண்ட துதிக்கையோடு இருக்கேன். எனக்கு எல்லாமே நினைவிருக்கும். எஸ், எலிஃபண்ட்டுக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகம். ஐ ஆம் த லேயர் ஆஃப் ஏர் தட் சரவுண்ட்ஸ் த எர்த். எர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய லேயர் என்னது? அட்மாஸ்பியர். என்ன பேரு? அட்மாஸ்பியர். நான் பூமியை சூழ்ந்துள்ள காற்றின் அடுக்கு அப்படிங்கிறது தான் வளிமண்டலம் அப்படிங்கிறது. ஐ ஆம் த ப்ராசஸ் when water changes from liquid to gas. தண்ணி லிக்விட்ல இருந்து கேஸா மாறக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேரு? நம்ம கூட ரெயின் ஃபார்மேஷன்ல பார்த்தோம் இல்லையா? எவாப்பரேஷன். எஸ், நான் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் செயல்முறை அப்படிங்கிறது தான் ஆவியாதல் அப்படிங்கிறது. டேவிட்ஸ் பேரண்ட்ஸ் ஹாவ் 3 sons. எஸ், ஒன்னு ஸ்னாப், கிராக்கிள் and what is the name of the third son? Answer is David. ஏன்னா கேள்வியிலே என்ன இருக்கு? டேவிட்ஸ் பேரண்ட் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம்ல, அதான் டேவிட் பெற்றோருக்கு 3 மகன்கள்னா ஸ்னாப், கிராக்கிள் மற்றும் 3வது மகனினுடைய பெயர் என்னது? டேவிட். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்னதா உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் அண்ட் தென் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளா டக்குன்னு யோசிச்சு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு சிறு விடுகதைகள் அப்படின்னு சொல்றது தான் இது எல்லாமே. சரிங்களா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் பாக்குறது, சாரி, இவருடைய கோட்ஸ், மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நேரு அவர்களுடைய கோட்ஸ் ஒரு 4-5 பார்ப்போம். கடப்பதற்கு தடைகளும் தீர்ப்பதற்கு பிரச்சனைகளும் இல்லை என்றால், நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் ஆக முடியும். இல்லைன்னா எல்லாமே நமக்கு போரிங்காவே இருக்கும். செயலுக்கு முன்பு விளைவுகள் குறித்து எண்ணி அஞ்சுகின்ற கோழைக்கு வெற்றி என்பது வெகு தூரம். எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடியோ ஐயோ இவ்வளோ கஷ்டமா அப்படின்னாலே நம்மளால அதுல இருந்து ஜெயிக்கவே முடியாது. முயற்சியுடன் செயல்படுபவர்களையே வெற்றி தழுவும். ஆர்வத்தோட செய்யணும், முயற்சியோட செய்யணும். அப்பதான் நமக்கு அதுல வெற்றி கிடைக்கும். வலுவான செயல்கள் தெளிவான முடிவை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஸ்ட்ராங்கான செயல் எப்பயுமே என்ன இருக்கணும்? நமக்கு அதுல இருக்கக்கூடிய முடிவு தெளிவா இருக்கணும், கன்ஃபியூஷன் இல்லாம. சொல்லும் செயலும் பொருந்தி வாழ்கின்ற மனிதனே உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற மனிதன். எஸ், நம்ம காந்தியடிகள் சொல்ல மாதிரி சொல், செயல், எண்ணம், வாக்கு, செயல் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம நேர்மையா இருக்கோம்னு அர்த்தம். விளைவுகளை வைத்துதான் செயல்களின் சிறப்பை, நம்ம அதுல இருந்து வரக்கூடிய ஆன்சரை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணுவோம். நம்முடைய உடல் நலனை எப்படி பாதுகாக்கின்றீங்களோ அது போல நேர்மை. எஸ், நம்ம ஹெல்த்தை எப்படி கான்சியஸா மெயின்டைன் பண்றோமோ அது போலதான் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ணினா லைஃப்ல எல்லாமே நமக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன ஷோ. அது வழியா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன் பாருங்க.
இது என்னன்னு தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பேரு பப்பெட் அப்படின்னு சொல்லுவோம். பப்பெட் ஷோ அப்படிங்கிறது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க போறாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்ல போறாங்க? ஒரு ஸ்டோரி இவங்க நமக்கு சொல்ல போறாங்க. ஒருத்தர் பேரு ராஜா, ஒருத்தர் பேரு ராமு. ஓகே. ராமு இப்போ ராஜாக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறாங்க. சோ ராமு ஒரு ராஜாட்ட சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன், கேளு ராஜா. ஓகே, சொல்லு ராமு. எஸ். நான் ஒரு காட்டுல இருக்கும்பொழுது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துதான். அப்படியா? ஆமா. அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன பேர் தெரியுமா? அவசர ஆட்டுக்குட்டி அப்படிம்பாங்களாம். ஏன் அப்படி சொல்லுவாங்க? ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்குமா. எப்பயுமே எல்லாத்துக்கும் ரொம்ப வேகமா எந்த ஒரு செயலை கொடுத்தாலும் அவசர அவசர அவசரமா செய்யணும், வேகமா முடிக்கணும் அப்படிங்கிற தாட்லயே இருக்குமா. அப்படியா? அதனால அதுக்கு என்ன நடந்தது? ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க குரூப் லீடர் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, ஒரு ஒர்க். என்ன ஒர்க் அது? தூரமா இருக்கக்கூடிய மாமரத்துல இருந்து ஒரு பழத்தை யார் பறிச்சுட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு அந்த லீடர் அனௌன்ஸ் பண்ணாராம். உடனே இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணித்து? எஸ், ரொம்ப வேகமா பறந்து ஓடிச்சான். ஏன்னா இது எப்பயுமே என்ன ஸ்பெஷல் பேரு? அவசர ஆட்டுக்குட்டி. நம்ம தான் அந்த பிரைஸ வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மரத்துல ஏற போச்சான். அப்புறம் என்ன நடந்தது? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க கீழே ஒரு ஆமை இருந்ததாம். ஆமை சொல்லிச்சான் ஆட்டுக்குட்டிய பார்த்து, ஆட்டுக்குட்டி பொறுமையா போ, இல்லன்னு சொன்னா நீ மேல இருந்து கீழே விழுந்துருவ. இது மழைக்காலம், மரம் எல்லாம் ஈரத்துல ஃபுல்லா ஊறி போயிருக்கும். நீ எப்பொழுதும் போல வேகமா ஏறி போனான்னு வச்சுக்கோயேன், ஏதாவது ஒரு கிளை முறிஞ்சு கீழே விழுந்துருவ அப்படின்னுதான். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், என்னால பொறுமையா எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏற ஆரம்பிச்சுதான். அப்புறம் என்ன நடந்தது? எஸ், அந்த ஆட்டுக்குட்டி வெக வேகமா மேல ஒரு பழத்தை பார்த்துருத்து. மேல் கிளைக்கு மேல ஏறிடுதான். அங்க போய் அஹான்னு சிரிச்சுதான். ஆமா, என்ன பார்த்து என்ன வேகமா போறேன்னு சொன்னேன்ல, நான் வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு தான். அப்புறம் என்ன நடந்தது? எஸ், அங்கதான் கரெக்டான பாயிண்ட். கரெக்டா அந்த பழத்தை பறிக்க போற நேரத்துல ரொம்ப வேகமா சவுண்டு கேட்டுதான். என்ன சவுண்டுன்னு பார்த்தா கீழே அந்த மர கிளையாகப்பட்டது உடைஞ்சு கீழே விழுந்துருத்து. அச்சச்சோ! அப்புறம் என்னாச்சு? ஆட்டுக்குட்டிக்கு கால்ல பிராக்சர் ஆயிடுத்து. உடனே அந்த ஆமையார் பார்த்து சொல்லித்தான், பாத்தியா, நான் சொன்னேனா, நீ கேட்டியா? பொறுமையா போ, வேகமா போகாத, அவசரப்படாதன்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு தான். ஆமா, என்ன பண்றது, நான் கரெக்டா ரீச் ஆயிட்டேன், சரியான டயத்துல ஆனா விழுந்துட்டேன் அப்படின்னு தான். உடனே ஆமா சொல்லித்தான், நீ அவசரப்பட்டுட்ட. இங்க பாரு, இந்த கீழ்கிளையிலேயே ஒரு மாம்பழம் இருக்கு, அத கவனிக்காம நீ மேல பறிக்கணும் அப்படின்னு அவசரப்பட்டதுனாலதான் நீ இப்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லித்தான். சரிங்களா? ஓகே, இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் மாணவர்களே? என்ன மாறல் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல இருந்து? எஸ், எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா பதட்டமா செய்யறதுனால நமக்கு சரியான ரிசல்ட் வராது. நிதானமா பொறுமையா யோசிச்சு செஞ்சோம்னா சக்சஸ்ங்கிறது நமக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே ராஜா, எப்படி இந்த மாதிரி அருமையான கதையெல்லாம் நீ சொல்ற? அதுவா? நான் இன்னைக்கு நான் ஒரு டெய்லிக்கும் சாயந்தரம் ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறமா ஒரு இடத்துக்கு போவேன். அது என்னன்னு தெரியுமா? மாணவர்களே, இந்த சிறுகதை முடிஞ்செடுத்து சாரி, ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு சின்ன டயலாக் இதே இந்த பப்பட்டை வச்சு சொல்ல போறேன், கவனிச்சுக்கோங்க. எஸ், நீ விளையாடவா விளையாடவான்னு மைதானத்துக்கு கூப்பிடுவ, நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன் இல்லையா? நான் எங்க போவேன் தெரியுமா உனக்கு? எஸ், நான் டெய்லியும் போறது இந்த கல்வி சக்தி இயக்கம் அப்படின்னு மாணவர்களுக்காக இலவசமாக கல்வி புகுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு தான். அங்கதான் இங்க நிறைய நல்ல ஒழுக்கம், நீதி கதைகள் எல்லாம் கத்துக்கிறேன்.
அப்ப பாடம் சொல்லி தர மாட்டாங்களா? ஓ, பாடம் சொல்லி தருவாங்களே. என்னென்ன பாடம்லாம் சொல்லி தருவாங்க? ஆங்கிலம், கணிதம், அறிவியல், எல்லா பாடங்களும் சொல்லி தருவாங்க. எப்படி? ஃபுல்லா இந்த கேள்வி பதிலாம் குறிச்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரியா? இல்ல இல்ல இல்ல. அற்புதமான விஷயம். விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நேரடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்முறை மூலமாக அழகான கருத்துக்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால எல்லா கான்செப்டுமே மனசுல பதிஞ்சிரும், மறக்கவே மறக்காது. அப்படியா? அப்ப டெய்லி வீடியோ எல்லாம் காமிப்பாங்களா? எஸ், ஆமா, நிறைய நான் அந்த மாதிரி பாக்குறேன். அதனாலதான் டெய்லிக்கும் நான் ஆசிரியர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அழகா பதில் சொல்ல முடியுது. வேற என்ன சொல்லி தருவாங்க? டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்களா? ஆமா, வாரா வாரம் அந்த வாரத்துல நடத்தக்கூடிய எல்லா பாடங்களுக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்படின்லாம் வச்சு நடத்துவாங்க. அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அந்த பாடம் முழுவதையுமே நம்ம புரிஞ்சுகிட்ட ஒரு சாட்டிஸ்பாக்சன் நமக்கு கிடைக்கும். அப்படியா? இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா நானும் வந்திருப்பேனே. ஆமா, நான் தான் டெய்லியும் கூப்பிடுவேன், நீ ஆனா விளையாட்டு தான் முக்கியம்னு போயிடுவேன்னதும். அப்படியா? வேற என்ன சொல்லி தருவாங்க? இதுல குவார்டர்லி ஆஃபர்லி எக்ஸாம்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த டேர்ம் ஃபுல்லும் நடந்த எல்லா கருத்துகளையுமே அழகா அந்த கொஸ்டின் பேப்பர் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆமா, இது எந்த வகுப்புல இருந்தெல்லாம் நடத்துறாங்கப்பா? 5ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் எல்லா கிளாஸுக்கும் நடத்துறாங்கப்பா. எங்கெல்லாம் நடக்குது? இது ஒரு பெரிய யூனிட் தெரியுமா? தமிழ்நாட்டுல மட்டும் 104 சென்டர் இருக்கு. மேலும் வேற வேற நமக்கு ஸ்டேட்னா ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஏன் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இவர்களுடைய ஒரு இவங்களுடைய யூனிட் ஆகப்பட்டது சேவை செஞ்சுட்டு வருது. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்கம். ஏன் ஸ்ரீலங்கால கூட இருக்குன்னா பாத்துக்கோ. ஏன் 5 ஆண்டு காலமாக இந்த பணியாகப்பட்டது இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இனிமே டெய்லியும் வரேன் உன் கூடவே. நானும் இனிமே நிறைய கத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் குரூப்பா ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். இனிமே நாங்க வரமாட்டோம்னு சொல்ல மாட்டோம், சரியா? எல்லாரும் நல்லா படிச்சு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் சொல்ல போனா இன்னொரு முக்கியமான விஷயம், 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல மேற்படிப்புல எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? நம்மளும் அப்படிதானே ஆகணும் இல்ல? சோ இது மாதிரி நம்ம டெய்லிக்கும் நல்லா நிறைய கருத்துகள் நீதி கதைகள்லாம் கேட்டு கான்செப்ட புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நாலேஜ்டு பர்சனா இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, எல்லோரும் கல்வி சக்தி இயக்கத்துக்கு வாங்க. நல்லா லேர்ன் பண்ணி சக்சஸ்ஃபுல் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி டு ஆல். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேமா. தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.